ஹாய், வெல்கம். நான் இன்றைக்கி எப்படி கிட்ஸோட பர்த்டே பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். அது ஒரு பார்ட்டி ஹாலாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு அவுட்டோர் லொக்கேஷனாக இருக்கலாம். உங்கள் கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், நம்ம பார்ட்டிக்கு யார் யாரெலாம் இன்வைட் பண்ண போகிறோன்னு ஒரு கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு தீம் சூஸ் பண்ணிக்கணும். கேர்ள்ஸாக இருந்தால் டிஸ்னி பிரின்சஸ், டோரா அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பாய்ஸாக இருந்தால் தாமஸ் ட்ரெயின் இல்லை கார்ஸ் அது மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் பேஸ் பண்ணி கூட சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கெஸ்ட்டோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேக் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு என்ன தீம் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த தீமில் கேக் ஆர்டர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட், ஃபுட். ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ண போகிறோன்னா முன்னாடியே ஆர்டர் கொடுத்துடணும். இல்லை வீட்டில் பண்ண போகிறோன்னா என்னென்ன மெனு ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிடணும். நெக்ஸ்ட், பார்ட்டியில் ஃபன் பார்ட்டி கேம்ஸ் தான். கிட்ஸ் அடல்ட்ஸ் ரெண்டு பேருமே கேம்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸாக இருந்தாங்கன்னா மியூசிக்கல் சேர், பின் த டெய்ல் ஆன் த டாங்கி அது மாதிரி கேம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அடல்ட்ஸ்க்கும் நிறைய கேம்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் சாம்பிள் கேம்ஸ்லாம் சொல்கிறேன். பார்ட்டிக்கு வர கெஸ்ட்டை ரெண்டு டீமாக பிரிச்சுக்கலாம். இந்த கேம் என்னென்னா, ஜெம்ஸை ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு ஸ்ட்ரா மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 1 minute எந்த டீம் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த டீம் வின். நெக்ஸ்ட், இது பேப்பர் கப் ஸ்டாக்கிங் கேம். இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி பேப்பர் கப் இது ஒரு 15 கப் எடுத்துக்கோங்க. 2 டீம் பிரிச்சுக்கோங்க. ஒரு டீம்லேருந்தும் ஒரு மெம்பர் வரணும். எந்த டீம் மெம்பர் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கிறாங்களோ அந்த டீம் வின். ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு 5 கப் கீழே ஸ்டாக் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே ஒரு 4 கப் ஸ்டாக் பண்ணிக்கணும். அது மாதிரி 1 கப் வரைக்கும் ஸ்டாக் பண்ணணும். ஸ்டாக் பண்ணி முடித்தோன்னே பழையபடி கடகடன்னு அடுக்கிடணும். ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் இருந்ததோ அதே மாதிரியே கொண்டு வரணும். யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின். நெக்ஸ்ட், பேப்பர் புல்லிங் கேம். இந்த கேமும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஒரு 4 பேப்பர் கப்பும் 3 கனமான பேப்பர், இந்த மாதிரி நல்லா திக் பேப்பர் வேணும். திக் ஷீட்டில் ஆன பேப்பர். ஒரு கப்புக்கு மேலே ஒரு பேப்பர், திருப்பி ஒரு கப்புக்கு மேலே ஒரு பேப்பர், இது மாதிரி 4 கப் அடுக்கிக்கணும். அப்புறம் வரிசையாக ஒரு பேப்பராக ஃபாஸ்ட்டாக இழுக்கணும். 4 கப்பும் ஸ்டாக் ஆகணும். எந்த டீம் மெம்பர் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அந்த டீம் வின். சப்போஸ் இப்போ அப்படி இழுக்கும்போது ஏதாவது ஒரு கப்பு விழுந்துருச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அடுக்கணும். நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி இழுக்கும்போது கீழே விழுந்துட்டா திருப்பிலும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேப்பர் கப்பை ஸ்டாக் பண்ணணும். இந்த கேமும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமும் ஃபன்னாக இருக்கும். இது டிடி பால்ஸ். ஒரு 10 கப் அடுக்கி வச்சுக்கோங்க. பால் ஒரு தடவை பிச் ஆகி ஒரு கப்புக்குள்ளே விழுகணும். ஒரு கப்புக்கு ஒரு பால் தான் விழுகணும். ஸோ ஈச் மெம்பருக்கு 10 கப்ஸ் கொடுத்துருங்க. எந்த டீம் மெம்பர் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அந்த டீம் வின். நெக்ஸ்ட், பார்ட்டிக்கு என்னென்னலாம் தேவையோ அது ஒரு 2 weeks முன்னாடியே ஷாப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அதாவது பிளேட்ஸ், கப்ஸ், ஃபோர்க்ஸ், பவுல்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், ஃபாயில் ட்ரேஸ் அது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது முன்னாடியே ஷாப் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி பார்ட்டி டெக்கரேஷன்ஸ் உங்களுக்கு தீம்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சிடலாம். இப்போ கேம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சிடலாம். கிட்ஸ் அண்ட் கெஸ்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் முன்னாடியே ஒரு பேக்கில் போட்டு நேம் எழுதி அதெல்லாம் ஒரு 1 week முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ட்டிக்கு ஒரு 1 week முன்னாடியே பார்ட்டி சப்ளைஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட் கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஹாவ் அ வண்டர்ஃபுல் பார்ட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.